அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இனிப்பு தோசை தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேரளாவில் வந்து இது முட்டை பாலாடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் சில பொருட்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துவாங்க. பட் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு ஸ்பூனாக விஸ்கோ வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு 1 கப் போல் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நம்ம இடியாப்பமெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாவு தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் போல் மைதா மாவு, கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த மாவு அந்த முட்டை எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு செய்கிறேன், அதாவது ஒரு 6-7 பீஸ் வரும். அதனால் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற அளவுகளை எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூடயே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி கட்டிகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறோம். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம். நான் சின்னதாகவே ஊற்றிருக்கேன். ஒரு கரண்டி மாவு போல் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் சுற்றி விடுறா இருந்தால் கூட சுற்றி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லாவே ஒட்டாமையே வரும். சுற்றி விட்டுட்டு நம்ம எப்படி ஆப்பம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி லைட்டாக ஆயில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு 2-3 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தோசை மாதிரி போடாமல் அப்படியே வந்து கமுத்தி போட்டுருங்க. ஏன் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரோல் பண்ணி வரும்போது மேல் பக்கம் வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்துடும். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா லுக்காகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த தோசையில் தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பூ தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு ரோல் பண்ணிடுங்க. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா பெருசாக கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பழம் முந்திரி பருப்பு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அது மட்டும் இல்லை, இது எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆறி போனால் கூட உங்களுக்கு ட்ரை ஆகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இனிப்பு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.